இங்கே கனடாவில் ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம்தான் சம்மர். இருந்தாலும் இந்த 2 மாதத்தில் இடம் இருக்கிறவா தோட்டம் போடாமல் இருக்கவே மாட்டா. இங்கே எங்கள் பொண்ணு வீட்லேயும் நாங்கள் இந்த ஜினியா, மேரிகோல்டு, அதுக்கப்புறம் தக்காளிக்காய், பீன்ஸு இதெல்லாம் போட்டிருக்கோம். தக்காளிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க நன்னா. இன்னும் பறிக்கலை, பறித்து கூட்டு பண்ணணும். அதுக்கப்புறமா பீன்ஸ் வந்து நன்னாவே காய்ச்சிருக்கு. இப்போ இந்த சின்ன செடியெல்லாம் எங்கள் பேரன் வச்ச ஆரஞ்சு செடி வீட்டில் போட்டுட்டு அது பின்னாடி சின்ன இதில் போட்டுட்டு கொண்டு வச்சுருக்கோம். இது தக்காளி. பீன்ஸ் வந்து நன்னாவே காய்ச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட கிடச்சிது. இது தண்டுக்கீரை தானே வந்திருக்கு. ஒரு தண்டுக்கீரை நடுவில் நல்ல செழிப்பாக இருக்குது. அதுவும் ஒன்றும் பறிக்கலை. பீன்ஸ் பார்த்தேன்னா ஒரு 3 செடி வச்சோம். நிறையவே காய்ச்சிருக்கு. அதெல்லாம் பறித்து சேர்த்து வச்சேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப நன்னாவும் இருந்தது. ஏன்னா நம்ம தோட்டத்துலேருந்து போட்டு நம்ம அந்த பிஞ்சாக கரெக்டாக எடுத்து பறித்து சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும். இந்த பீன்ஸ் வந்து பார்த்தேன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிட்டத்தட்ட இருக்கும், தாராளமாக 1/2 கிலோ இருக்கும். காயத்ரி ஜபத்தன்னைக்கு இதில் உசிலிக்கறி பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் இது வந்து ஒரு விதைக்காக கொஞ்சம் விட்டுருக்கேன். இந்த பீன்ஸுன்னு இந்த பேர் எங்கள் பேரன் சொருகி வச்சுருக்கான். இதெல்லாம் புதினா. இங்கே வந்து புதினா தானாகவே பயங்கரமாக வருது. இதில் வந்து இப்போ ஒரு மாதிரி பர்பிள் கலரில் பூ இருக்கும். நம்ம ஊரில் நம்ம இந்த புதினா பூ பார்த்ததே இல்லை இல்லையா? ஆனால் இந்த புதினா எப்படி இருக்குன்னா ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல்லு. ரொம்ப நம்ம ஊர் புதினா மாதிரி இல்லை, ரொம்ப காட்டாக இருக்கும். இருந்தாலும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, அடுத்த பதிவில்